சாரி மேடம், என்னாலதான் அந்த கொலைகாரன் தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போகல, வலையில மாட்டிட்டான். டேனியல், ஆஃப்டர் ஆல் இந்த பைக்காக இது ஆஃப்டர் ஆல் இல்ல, அபவோ. டேனியல், வெளியே போ, 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 அவுட். டேனியல், உனக்கு ஏதாவது ஆபத்தாயிடுவேன்னு தானா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டேனியல், மை பிரதர், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீ எந்த தொல்லையிலையோ மாட்டிக்க கூடாது. நோ, எதுக்காகன்னா அது உனக்கு மட்டும் ஆபத்து இல்ல, எனக்கு தான் ரொம்ப ஆபத்து. டேனியல், எந்த நேரத்துலதான் நீ எனக்கு கை கொடுக்கணும். கை கொடுக்கணுமா? உனக்கு கை கொடுக்கறதுக்காக என்ன நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன். நேத்து நடந்த சம்பவத்தினால அந்த சிபிஐ ஆபீசர் கம்ப்யூட்டர் பிரெயின்ல உருவம் பதிவாயிடுச்சு. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், அங்கேயே இருக்கணும். எத்தனை நாளைக்கு? நான் சொல்ற வரைக்கும். சிவா, குட் லக். அண்ணே, நம்ம அஸ்திவாரமே அவன் தான். அது நோ, டோன்ட் அட்வைஸ் மீ. அவுட். Sentimental fools. Oh God. ஜெரி, யாருன்னு பாரு. ஹலோ. ஹாய் ஜோதி, மே ஐ? இட்ஸ் ஓகே. வாவ், பிரமாதமா இருக்கு வீடெல்லாம். ஹலோ விஸ்வநாத், how are you? By the by, மீனு எங்க? I think she's there. மீனு. ஓ, மீனு. யார் இவங்க? ஹாய் மீனு. சி 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 சி. ஷேம். மிஸ்டர் விஸ்வநாத், எப்படி இருக்கு உங்க இடைநிலை ப்ராஜெக்ட்? நீங்க? ஐம் சாரி, தர்மராஜ் செத்து போயிட்டாருல்ல, அதாவது சாகடிச்சிட்டாங்க. மிஸ்டர் விஸ்வநாத், யார் கொலை பண்ணிருப்பாங்க? எதுக்கு கொலை பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு? நான் கேட்டது மிஸ்டர் விஸ்வநாத் உங்ககிட்ட இல்ல ஜோதி. எங்க நீங்க யாருன்னு தெரியல, வீட்டுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே. மம்மி, டாடி, ஏன் பெட்ரூம்க்கே வந்து பாத்ரூம் கதவை திறந்து என்ன பார்த்து ஷேம்ங்கறாங்க. இந்த ஆன்ட்டி யார் மம்மி? நான் யாருன்னு கேட்டேன்ல. திலகவதி, சிபிஐ. நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். மீனு, ஓடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா. லுக் மேடம், சிபிஐ ஆபீசருக்கு இந்த வீட்ல என்ன வேலை? வேலை இருக்குங்க. மிஸ்டர் விஸ்வநாத், உங்களுக்கு டேனியல் யாருன்னு தெரியுமா? எந்த டேனியல்? இந்த டேனியல் தெரியும். மிஸ்டர் அசோக். எஸ் மேடம். அரெஸ்ட் ஹிம். ஓகே மேடம். அரெஸ்ட். இந்த டேனியல் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். இவன் தான் தர்மராஜையும் கொலை பண்ணிருக்கான். இந்த டேனியல் சதியில உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நோ, என்னங்க இதெல்லாம்? மேடம், மூவ். விசு, நோ. என்னங்க? நோ, நோ. விசு, என்னங்க? மேடம், இந்த கொலைக்கு விஸ்வநாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. சாரி, அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லிக்கீங்க. ஆபீசர் மேடம், டெலிபோன் லைன்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். என் விஸ்வநாத் அரெஸ்ட் பண்ணதுனால உண்மை ஒருபோதும் செத்து போயிடாது. I know how to save him.
மம்மி கூட்டிட்டு போறாங்க. என்ன தப்பு செஞ்சேன் மம்மி? யோர் ஆனர், பிசினஸ் மேக்னட் தர்மராஜ் கொலை கேஸ்ல அவர் பார்ட்னர் மிஸ்டர் விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணிருக்கேன். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட முக்கிய சாட்சிகளை விசாரணை செய்வதற்கு தாங்கள் அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யோர் ஆனர். பை த பை மிஸ்டர் விஸ்வநாத், உங்க தரப்புல வாதாடுறதுக்கு வக்கீல் யாராவது இருக்காங்களா? எஸ் யோர் ஆனர். யோர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கிற மிஸ்டர் விஸ்வநாத்தை சில கேள்விகள் கேட்க அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யோர் ஆனர். மிஸ்டர் விஸ்வநாத், நீங்களும் தர்மராஜும் எழில் நகர் ப்ராஜெக்ட் விஷயமா தகராறு பண்ணிக்கிட்டது உண்மைதானே? தர்மராஜ் கொலை செய்யப்படுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அங்க போயிருந்தீங்களா? போனேன். மிஸ் பிரேமா சொன்ன மாதிரி அடித்தடி வர்ற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல? பேச்சு வீணா வளர்ந்துச்சு அவ்வளவு. ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமானவன். கோடிக்கணக்கான ரூபாய் டீலிங் யாரையும் மோசமாக்கிடுங்கயா. சோ யுவர் ஆனர், இந்த சாட்சிகளை வச்சு பார்க்கும்போது தர்மராஜுக்கும் விஸ்வநாதுக்கும் தகராறு நடந்திருக்கு. பணத்துக்காக கொலை செய்யற டேனியலுக்கும் விஸ்வநாதுக்கும் இடையில சம்பந்தம் இருந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. சோ யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர், இதெல்லாம் கட்டுக்கதை. என் தெய்வமா இருக்கிற என்னோட விஸ்வநாத், ஐம் சாரி, மிஸ்டர் விஸ்வநாத் குற்றவாளின்னு சிபிஐ திலகவதி சொன்ன சாட்சியங்களை வச்சு முடிவெடுக்க சாத்தியம் இல்லை. இது ஒரு பொய் வழக்கு. யுவர் ஆனர், அந்த டேனியல் யாருன்னே இவருக்கு தெரியாது. நிஜமாவே அவருக்கு இவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. கூல் டவுன் ஜோதி, கூல் டவுன். உங்களுக்கும் டேனியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறீங்க இல்லையா? யுவர் ஆனர், குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, சூதுவாத தெரியாதுன்னு சொல்லுவாங்க. விஸ்வநாத் ஃபேமிலிக்கு டேனியல் தெரியுமா இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு விஸ்வநாதோட மக மீனுவ சில கேள்விகள் கேட்கறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்க வேண்டும். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். மீனு, இந்த போட்டோவை நல்லா பாரு. இந்த அங்கிள் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. குழந்தைங்க பொய் சொல்லக்கூடாது. இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்லு. சொல்லு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குழந்தைகளை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறது நியாயம் இல்ல. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். சரி, நீ போ. மிஸ்டர் விஸ்வநாத், இந்த டேனியல் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாது. கிரேட். யுவர் ஆனர், இங்க நான் கடைசியா மிஸ்ஸஸ் ஜோதி விஸ்வநாத் அவர்களை லாயரா இல்லாம விஸ்வநாதோட மனைவியாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். Proceed. தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் ஜோதி விஸ்வநாத், இவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாதில்ல? சரி. தேங்க்யூ. நீங்க போகலாம் மேடம். யுவர் ஆனர், எந்த லாயர் மிஸ்டர் விஸ்வநாத் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு டிஃபென்ஸ் லாயரா வாதாடினாங்களோ அவங்களே கொலைகாரனை தெரியும்னு ஒத்துக்கிட்டாங்க. சோ விஸ்வநாதோட ஃபேமிலிக்கும் டேனியலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல சம்பவம் நடந்த இடத்துல சில முக்கியமான தடயம் கிடைச்சது. அது என்னன்னா, ஒரு பேக், அந்த பேக்ல விஸ்வநாத் ஃபேமிலியோட போட்டோஸ், அப்புறம் ஒரு டைரி. அந்த டைரியில விஸ்வநாத் ஃபேமிலிக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கத்தை பத்தி எழுதி இருந்தது. அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் இதுல இருக்கு. That's all, Your Honor. வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு மிஸ்டர் தர்மராஜ் கொலை வழக்கில் விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இருக்கின்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி விஸ்வநாத் அவர்களை கோர்ட் கஸ்டடியில் இருக்க வேண்டும் என தீர்மானித்து நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைக்கிறது. சிவா,
எத்தனை மணிக்கு வர சொன்ன? 10 மணிக்கு. இப்ப மணி என்ன? அது இப்ப மணி என்ன? 10:30. Half an hour. Half an hour late na half life waste. இது மீதி இருக்கிற half life நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. சார் பிரஷர். செய்யறது கொலையா இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு செய்யணும்டா. அதுக்கு பேர் தான் பங்க்சுவாலிட்டி. புரியல? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏய், புரியலையா? புரியல, நான் புரிய வச்சிடுறேன். அண்ணே வந்துட்டான். என்ன உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ இப்போ வந்துருக்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. சார் ரொம்ப கோச்சுக்கிட்டாரா? பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. குட் மார்னிங் சார். கடமை தவறாத அதிகாரி நேரம் தவறி வந்திருக்கியே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான்சென்ஸ். கோபத்துல கூட பிரச்சனையோட பேசுறீங்க சார். பேசாத. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சார் என் சூழ்நிலை புரிஞ்சுக்கங்க. ஊருக்கே தெரிஞ்ச கேஸ் சிபிஐ விசாரணையோட தான் என் கஸ்டடியில இருக்கு. அதுல இருக்கிற சிக்கலே. ஏய், எந்த சிக்கலையும் என்னால சமாளிக்க முடியும். ஓகே, நான் சொல்றத மட்டும் செய். கம் ஆன். விஸ்வநாத் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கையெழுத்து வேணும். உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட் உன்னோட அக்கவுண்ட்க்கு வந்துரும். உன்னோட பவரை யூஸ் பண்ண கையெழுத்து மட்டும். சார் நோ 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 எக்ஸ்பிளனேஷன்ஸ். நோ எக்ஸ்பிளனேஷன். டியூட்டி ஆஃபீஸர். Time is precious. சரி சார்.